அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள். நேஷ்னல் அட்வென்ச்சர் கேம்ப் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைடுக்கு நாங்கள் போயிருந்தோன்றது உங்களுக்கு தெரியும். அதில் 2-3 கோவில்கள் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதில் அடுத்ததாக நாங்கள் போன கோவில் தான் ஜடாசங்கர். இது மத்திய பிரதேசத்தில் பஷ்மரியில் அமைந்திருக்கிறது. இந்த ஜடாசங்கர் கோயில் பெரிதும் போற்றப்படுகிற ஒரு இயற்கை குகை கோயில். அந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த தலம் பஸ்மாசுரன் அப்படின்ற அசுரனின் புராண கதையோட ஆழமாக பிணைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு சிவனின் சடைமுடியையும் சேஷனாக நாகத்தையும் மொத்த இயற்கையான உருவான தனித்துவமான சுண்ணக்கல் பாறை அமைப்புகள் இங்கு காணப்படுகிறது. இந்த பஸ்மாசுரன் கதை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குகை சிவபெருமான் மறைந்த இடம் என்று அந்த பகுதி செய்வழி கதைகள் சொல்லுகின்றனவாம். சிவபெருமான் பஸ்மாசுரன் என்ற அசுரனுக்கு தன் கையால் யாரையும் சாம்பலாக்கும் சக்தியை வழங்கிய பிறகு அந்த அசுரன் சிவபெருமான் கிட்டே அந்த சக்தியை சோதிக்க முயன்றிருக்கான். அப்போ பஸ்மாசுரனின் கோபத்திலிருந்து தப்பித்து சிவபெருமான் பஷ்மரி மலைகளை தஞ்சம் புகுந்து தான் இங்கே கதை இருக்கு. கதையின்படி சிவபெருமான் ஆழமான குறுகலான சுரங்கங்களில் ஒளிந்திருந்தாராம். அவற்றின் வழியே வேகமாக சென்ற போது அவர் தனது சடைமுடியில் சிலவற்றை இழந்ததாகவும் அதன் காரணமாகவே அந்த குகைக்கு ஜடாமுடி, அதாவது ஜடானா முடி மற்றும் சங்கரனா சிவன் என்ற பெயர் வந்ததாம். அதனால தான் ஜடாசங்கர் என்ற கோவில் பெயர். இந்த கோயில் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான தோற்றம் கொண்டதாம். அது மட்டும் இல்லாமல் இது பண்டைய குப்தர் காலத்தில் ஒரு வழிபாட்டு தலமாக நிறுவப்பட்டிருந்ததா சொல்கிறாங்க. இதோட இயற்கை அம்சங்கள் சுண்ணக்கல் பாறை அமைப்புகள் தான். குகையின் உள்ளே பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்ட இயற்கையான நீரோட்டமும் கனிம படிவங்களும் தனித்துவமான சொட்டுக்கள் வடிவங்களை செதுக்கி இருக்கு. கூரையில் உள்ள ஒரு முக்கிய பாறை அமைப்பில் சேஷநாகம் அப்படின்னு போற்றப்படுகிற 100 தலை கொண்ட தெய்வீக பாம்பை ஒத்த பாறைகளின் தொகுப்பு வந்து இங்கே காணப்படுகிறது. குகையின் வழியாக இயற்கையாக உருவான ஒரு புனித நீரோடை தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அது அருகில் உள்ள இயற்கையாக அமைந்த குளங்களில் யாத்ரீகர்கள் புனித நீராடி சிவனை வழிபடுவது இங்கு வழக்கமாக இருக்கிறதாம். குகையில் உள்ள பிரதான சிவலிங்கம் இயற்கையாக உருவானது, அதாவது சுயம்புவாக உருவானதா மற்றும் இது இந்து பக்தர்களாலையும் மற்றவர்களாலையும் பெரிதும் போற்றப்படுகிறதாம். இது மத்திய பிரதேசத்தில் பஷ்மரி மலைவாழிடத்தில் அமைந்திருக்கிற இந்த குகை கோயிலோட இன்னொரு இயற்கை ரகசியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 108 சுயம்பு லிங்கங்கள் இந்த குகைக்குள்ள இயற்கையாக உருவாகியிருக்குதான். அதாவது ஸ்டாலக்மிட் அப்படின்ற பாறை அமைப்புகள் இந்த 108 சுயம்பு லிங்கங்களை உருவாக்குறதுக்கு ஒரு உதவிகரமாக இருந்திருக்கிறது. இது அனைத்துமே சிவலிங்கங்களாக கருதப்படுகிறதா. குறிப்பாக குகைக்குள்ள மொத்தம் 108 இயற்கை சிவலிங்கங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறதாம். குப்தகங்கா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, குகையின் அடிப்பகுதியில் ஒரு நீர்ச்சுனை வந்து ஓடிட்டே இருக்கான். இந்த நீரோட தொடக்க புள்ளி எங்க இருக்குன்னு இதுவரையிலும் யாருமே கண்டுபிடிக்க முடியலையா. அதனால தான் இந்த நீரோடைக்கு குப்தகங்கா, அதாவது மறைந்திருக்கும் கங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஜம்பூ த்வீப் அப்படின்ற ஆற்றோட பிறப்பிடமாகவும் நம்பப்படுகிறதாம். இந்த குகை வளாகத்தில் அருகருகு 2 சிறிய குளங்கள் இருக்கிறது. இது ஆச்சரியப்படும் விதமாக ஒரு குளத்தில் குளிர்ந்த நீரும் மற்றொரு குளத்தில் வெதுவெதுப்பான நீரும் இங்கே சுரந்துக்கிட்டே இருக்காம். அதே மாதிரி இந்த கோயிலில் கடலில் மிதக்கும் தன்மை கொண்ட ராமேஸ்வரம் ராமசேது கல் ஒன்றும் பக்தர்களின் பார்வைக்காக இன்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்களும் அதை பார்த்துட்டு வந்தோம். குப்தர் கால பாணியில் இந்த இயற்கை குகை கோயில் வரலாற்று ரீதியாக குப்தர் காலத்து மரபுகளை இது பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறதாம். இது கோடை காலத்தில் வெளியூர் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் கூட 2 பிரம்மாண்டமான பாறைகளுக்கு இடையே அமைந்துள்ள இந்த குகைக்குள்ள எப்போ வந்தாலும் இயற்கையாகவே மிகவும் குளிர்ச்சியான சூழல் அங்கே நிலவிக்கிட்டே இருக்கு. இங்கே வந்து தேன் கூடுகள், பல்லுயிர் பெருக்கம் நிறைய வந்து இந்த குகை பாதையில் நிறைய இருக்காம். பறவைகள் நிறைய வருன்றதால அமைதியான அழகான ஒரு சத்தம் நிறைந்த பறவைகளின் சத்தம் நிறைந்த ஒரு இயற்கை சூழலாக இங்கே அமைந்திருக்கிறது. மகா சிவராத்திரி டைமில் இங்கே நிறைய திருவிழாக்கள் விமரிசையாக இங்கே நடைபெற்றிருக்கிறதாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு அனுமதி கட்டணமாக கிடையாதான். தினமும் காலைல 7 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்குமா. நம்ம இந்த கோயிலுக்கு எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம். இந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு உண்மையாலுமே மிகவும் ஒரு ஆன்மீக ஸ்தலம். போகும்போது அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த அமைதியான ஒரு தருணத்தை பார்த்துக்கிட்டே அந்த 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த வெளிச்சமும் அந்த சூரியன் வருகின்ற அந்த இடமும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே அமைந்திருக்கிற பாறையில் அமைந்திருந்த அந்த நாக வடிவமும் அதுக்கு கீழே இருந்த சுயம்புவா தோன்றிய சிவலிங்கமும் பார்த்த உடனே புல்லரிக்க வச்ச ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஸ்தலம். எப்போ போனாலும் போனீங்கன்னா, மத்திய பிரதேசம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. உண்மையாலுமே உங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். நன்றி.